ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டுடேக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். டுடே வந்து என்ன டேன்னா டியூஸ்டேக்கான டே வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து நம்ம நினைச்ச மாதிரி போகல. அது என்ன எப்படின்னு பார்த்துடலாம். சரிங்களா? இது ஒரு அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்டஸ். இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவ் 6,200 சம்திங் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. கோல்டு வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பொசிஷன் அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு. ஆனால் எதனால் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து லாஸ் இருந்ததுன்னா அது ஃபியூச்சரில் சொல்கிறேன், கண்டினியூஸில் சொல்கிறேன். ஆனால் இந்த கேரி ஃபார்வர்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாளைக்கானது. ஆனால் இருந்தாலும் அந்த ப்ராஃபிட் வந்து இங்கே மைனஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இருந்தாலும் இந்த பொசிஷனை புக் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இருந்தாலும் ப்ரீமியம் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கிறதால நான் வந்து க்ளோஸ் பண்ணல. டுமாரோ வந்து ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங் இருக்கிறதால ப்ரீமியம் அப்படியே சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. அதனால நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஆனால் அந்த ப்ராஃபிட் ஆட் பண்ணாங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து 6,200 லாஸ் இருக்கு. சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 பக்கம் லாஸ் இருக்கு. ஆனால் சார்ஜஸும் 1,500. அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 7,700 அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து லாஸ் வந்து புக் பண்ண மாதிரி. ஓகேங்களா? சரிங்களா? இது வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்டஸ். ப்ராஃபிட் ஸ்பிளிட்டாக பார்த்துடலாம். அந்த அக்கௌண்ட்டில் பாருங்கள், நிஃப்டியில் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து லாஸ் வரதுக்கு காரணம் எதனாலனா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரின்றதால நான் வந்து ஸ்டாடலை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகுன்ற கான்செப்டில் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். மார்னிங்கிறதே பார்த்தீங்கன்னா சடனாக 100 பாயிண்ட்ஸில் இருக்குது. எஸ்டர்டே க்ளோசிங்கே பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாடலோட ப்ரீமியம். மார்னிங்கும் 100 பாயிண்ட்ஸில் ஓப்பன் ஆச்சு. ஸோ நான் என்ட்ரு ஆனேன். அகைன் வந்து அங்கேருந்து ஒரு சடனாக ஃபுல் பேக்கு இல்லை ஃபுல் டவுனு, இல்லைனா கேப் டவுன் இல்லை கேப் அப் வந்து 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் வந்து சடனாக அப் அண்ட் டவுன்ஸ் ஆகிட்டே இருந்தது. அதனால் வந்து பொசிஷன் வந்து ரோல் ஓவர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த கேப் அப்போ கேப் டவுனும் ஆகும்போது என்ன நடந்ததுன்னா 100லேருந்து 110 120 அந்த மாதிரி வந்து ப்ரீமியம் சடனாக தான் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர அது ஈக்குவலண்ட்டாக கால் இன்க்ரீஸ் ஆனால் புட்டு டிக்ரீஸ் ஆகுறதும் இல்லை புட்டு இன்க்ரீஸ் ஆனால் கால் டிக்ரீஸ் ஆகுறதும் அந்த மாதிரி வந்து நடக்கலை, ஈக்குவலண்ட்டாக நடக்கலை. அதனால வந்து இன்னைக்கு வந்து அதிகமான 5,000 பக்கம் லாஸ் வந்தாச்சு. ஏன் 5,000 வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணேன்னா நான் டிப்ளாய்டு கேபிட்டல்லேருந்து ஓவராலாக ஒரு 2% வரைக்கும் நான் வந்து லாஸ் வந்தால் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். சரிங்களா? அதனால தான் இன்னைக்கு வந்து 5,000 பக்கம் நான் நிஃப்டியில் இன்னைக்கு எடுத்த பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? இன்னைக்கான இது ரிமைனிங் பார்த்தீங்கன்னா கோல்டு ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அதிகமாக இருந்தது. பட் ஆனால் மெல்ட் ஆகவே கிடையாது. சடன் ட்ராப் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்காக இருந்தது. ஓகேங்களா? ஆனால் அந்த இதில் நான் ப்ரீமியம் மெல்ட் ஆகவே இல்லைன்ற கான்செப்டில் ரீஎன்ட்ரி இருந்தேன். ஆனால் அது அங்கேருந்து திரும்பி வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆன இடத்துக்கே வந்து வந்தாச்சு. சரிங்களா? 1,500 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே விழுந்து அகைன் வந்து ஃபுல் பேக் ஆனதால ப்ரீமியமும் மெல்ட் ஆகலை. பட் ஆனால் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆனதால சார் நான் பொசிஷனை க்ளோஸ் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பொசிஷனுக்காக ரீஎன்ட்ரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்படி இருந்தும் ஒரு 270 பக்கம் லாஸ் இருந்தது. மிட் கேப்பில் 300 பக்கம் ப்ராஃபிட் இருந்தது. அது ஒரு ஸ்டாடல் மாதிரி போட்டு ப்ரீமியம் போட்டு வச்சிருந்தேன். பட் ஆனால் இருந்தாலும் சரி எந்த லாஸும் வேணால் நான் ப்ராஃபிட் வேணால் க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துட்டேன். ஆனால் அப்படியே விட்டுருந்தா கூட எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலே வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. அது என்ன மாதிரி பொசிஷன் எடுத்திருந்தேன்னா 12,600 இதில் ரெண்டு இதுவுமே ஸ்டாடலாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி 12,575 வாங்கிட்டேன். ஏஜ் பண்ணிட்டேன். 12,625 வாங்கிட்டேன், ஏஜ் பண்ணிட்டேன். அந்த ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 பாயிண்ட்ஸ் தான். ஆனால் அப்படி இருந்தும் சரி ஓகே நான் வந்து ஏன் அந்த 1,000 லாஸ் பண்ணணுன்ற மாதிரி மார்க்கெட் வந்து 12,520 வரைக்குமே போனது. அதனால வந்து நான் சரி ஏன் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் அங்கேருந்து 12:30க்கு மேலே அகைன் வந்து இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக நான் நினச்ச இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போது எக்ஸாக்டாக சொல்ல போனால் எனக்கு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் ப்ராஃபிட் வந்திருக்கும். இந்த 20 பாயிண்ட்ஸ்னால் நியர்பை 6,000 அந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? நான் இருந்தாலும் கொஞ்சம் ஒர்க்கு அது இதுன்னு பார்த்துட்டு இருந்ததால ஓகே வேற ஒர்க் பார்க்க போயிட்டேன். ஏன்னா மார்னிங்கே பெரிய லாஸ் இருந்ததால நான் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல மார்க்கெட்டில். ஓகேங்களா? அதனால க்ளோஸ் பண்ணிட்டேன். சில்வர் வந்து கேரி ஃபார்வர்டு பொசிஷனால வந்தது லாஸ். ஓகேங்களா? இது எஸ்டர்டே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மார்னிங்கே வந்து கேப் அப் இருந்தது. கேப் அப் இருந்தாலும் சடனாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகியிருந்ததால நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம நினச்ச மாதிரி எந்த இதுவுமே இப்போ நடக்கலை. சரி ஓகே, மார்க்கெட்டில் வந்து அது நடக்கிறது சகஜம் தான். நான் இன்றைக்கி வந்து ஓவரால் டிப்ளாய்டு கேபிட்டல் வந்து நியர்பை 2% பக்கம் லாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? 2%ன்றது மேக்ஸ் டு மேக்ஸ் என்னுடைய
ட்ராடவுனில் நான் புக் பண்ண வேண்டிய லாஸ். ஓகேங்களா, இது ஒரு அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்டஸ். இன்னொரு அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்கல, ஆனால் மினிமம் ரிஸ்க் எடுத்துருந்தேன். ஓகே, ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 இது வந்து கேரி ஃபார்வர்ட் ப்ராஃபிட்டு. பட் இருந்தாலும் இன்னைக்கான ப்ராஃபிட்டாக கன்சிடர் பண்ணியிருந்தாலும் ஓவராலாக எனக்கு 1100 லாஸு ப்ளஸ் ஒரு 700, அப்போ ஓவரால் 1800 வந்து லாஸ் வந்து. ஓகேங்களா, ஆனால் அந்த கேரி ஃபார்வர்ட் ப்ராஃபிட்டும் இன்னைக்கான ப்ராஃபிட்டில் ஆட் ஆகாமல் இருக்கிறதால 2600 அந்தளவுக்கு வந்து லாஸ் இருக்குது. ஓகேங்களா, இது அக்கௌண்ட்டுக்கானது. இது வந்து அந்தளவுக்கு நான் இந்த அக்கௌண்ட் அந்தளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ட் யூஸ் பண்ணல இன்னைக்கு. ஏன்னா இது வந்து அக்கௌண்ட்டில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து ரிஸ்க் வந்து கம்மியாக தான் எடுப்பேன் எப்போவுமே. அதனால வந்து இந்த அக்கௌண்ட்டில் ரிஸ்க் எடுக்கவில்லை, அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. அந்த அளவுக்கு 3K பக்கம் தான் அந்த அளவுக்கு எடுத்திருந்தேன். நிஃப்டியில் பாருங்கள் 3000 ரிஸ்க் எடுத்தேன், போயாச்சு. பட் இருந்தாலும் வந்து நம்ம நினைச்ச மாதிரி சில்வரு, நேச்சுரல் கேஸும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு காம்பன்சேட் பண்ணதால அந்த லாஸை ரெக்கவர் பண்ணிட்டு ஓவராலாக இன்னைக்கான ரியல் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1700 800 அந்த அளவுக்கு. ஆனால் கேரி ஃபார்வர்டு ப்ராஃபிட் இருக்கிறதால அது வந்து 2600 அந்த அளவுக்கு லாஸ் காட்டும், புக்குட் லாஸாக இருக்கும். ஓகேங்களா, இது இந்த அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, ஏன் ப்ரீமியம் வந்து இந்த அளவுக்கு சஸ்டைனேட் இருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள் 2 days முன்னாடி 29க்கான ரிப்போர்ட்டு. 29 பார்த்தீங்கன்னா கோல்டு 4600 க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 30க்கான டேட்டா, இன்னைக்கான டேட்டா பாருங்கள். இன்னைக்கு பாருங்கள் கேப் அப் இருந்து அங்கேருந்து ஸ்ட்ரக்சர் ஆகிட்டு, ஆனால் ப்ரீமியம் வந்து எந்த இடத்துலையும் மெல்ட் ஆகவே கிடையாது. இதுக்கான ரீசன் வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங் இருக்குது. அந்த ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் அப்படி ஃபோர்காஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க investing.comல. அது மட்டும் இல்லை, நிறைய வெப்சைட்ஸில் எக்கனாமிக் டைம்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேமாக ஹோல்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லையும் பார்த்தீங்கன்னா சேம் தான் ஹோல்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. CNBC TV 18லையும் த எக்கனாமிக் டைம்ஸ், அப்புறம் ஓவரால் டைம்ஸ் நவ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நிறைய வெப்சைட்ஸ்லையும் சேம் ரேட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்றத போலில் கண்டக்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிறது அதே ரேட் தான் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ப்ரீவியஸ் மந்த்தும் பாருங்க, ப்ரீவியஸ் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6லையும் வந்து ரேட் வந்து கட் பண்ணல. அதே மாதிரி அக்டோபர் 1லையும் கட் பண்ண மாட்டாங்கன்றத எல்லாரும் ஓப்பில் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் வந்து இந்த ஆர்பிஐ பாலிசி மீட்டிங்காக இந்த கோல்டு வந்து ப்ரீமியம் வந்து அப்படியே சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நியர்பை பார்த்தீங்கன்னா ஸ்டாடலோட மேக்ஸிமம் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 4800லேருந்து 850 ரேஞ்சில் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, அதனால தான் வந்து இன்னைக்கு நான் வந்து கேரி ஃபார்வர்ட் எடுத்திருக்கேன். டுமாரோ மேபி அந்த 10 o'clock மேலே ப்ரீமியம் குறைய வாய்ப்பு இருக்குது அந்த கான்செப்டில். ஓகேங்களா, இதுதான் இன்னைக்கான ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் என்னுடைய டெலிகிராம் சேனல் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லையானா கூட உங்களுக்கு கமாடிட்டி சம்மந்தமாக ப்ராஃபிட்டபுளாக ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வீக்லி 3 hours கிளாஸ் மாதிரி எடுக்கிறேன். ஓகேங்களா, யாருன்னா இன்ட்ரெஸ்டட் இருந்தால் வந்து ஜூம் மீட்டிங்கில் இல்லைனா வந்து டீம்ஸில் வந்து நான் வந்து ஒரு 3 hours அந்த ப்ராஃபிட்டபுளாக நான் எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்றதுக்கான உங்களுக்கு அதை நான் கற்றுத்தரலான்னு இருக்கேன். ஒரு 3 hours. ஓகேங்களா, மினிமல் சார்ஜஸ் தான், 2K per head. ஓகேங்களா, யாரான இன்ட்ரெஸ்டட் இருந்தால் நீங்கள் என்ன வாட்ஸ்அப் டீட்டெயிலில் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மினிமம் பேக்கேஜாக 2000 தான். ஓகேங்களா, 2000 தான் இருந்தாலே நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் 3 hours கிளாஸ். ஓகேங்களா, ஓகே, எவ்ரி சாட்டர்டே இல்லை சண்டே ஏதாச்சும் ஒரு டேட்டில் நான் மந்த்லி ஒரு ஃபஸ்ட்டு வீக்காவது இல்லை செகண்ட் வீக்காவது இந்த மாதிரி எடுக்க பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இப்போ நியூவாக வந்து உங்கள் யூடியூப் சேனல் மூலயமா யாரான இன்ட்ரெஸ்டட் இருக்கு உங்களுக்காக சொல்லித்தரலான்னு இருக்கேன். ஓகேங்களா, அந்த 2000 வந்து பெரிய அமௌண்ட்டு கிடையாது. பட் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அது நான் என்ன மாதிரி நான் வந்து ப்ராஃபிட்டபுளாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன்றதை உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக ஜஸ்ட் ஒரு 2000 வந்து பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் ஒரு டேல அந்த ப்ராஃபிட்டபிள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மினிமம் கேபிட்டல் வந்து ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோர்ஸில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2 lakhs மினிமம் இருந்தால் தான் இந்த இதில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000லேருந்து 20,000க்குள்ளே ஏர்ன் பண்ணலாம் பர் மந்த்லி. சரிங்களா, ஓகே, யாரான இன்ட்ரெஸ்டட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please subscribe our channel. Okay.